வீப்ளே மூவி டைமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கங்குவா. தமிழ் சினிமாவின் ஒரு பேன் இண்டியா படமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் அண்டு டிமெரிட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க இயக்குனர் சிவா. இந்த சிறுத்தை சிவாவுடைய கெரியரில் இப்படி ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். ஞானவேல் ராஜா தயாரிப்பில் நிறைய சூர்யா முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த படம் தான் கங்குவா. இதில் முக்கியமான விஷயம் சூர்யாவோட 42வது படமே ஒரு பேன் இண்டியா படமாக அமைஞ்சது தான். பாபி தியோல், திஷா பதானி, யோகி பாபு, ரென் கிங்ஸ்லி, நடராஜன் சுப்ரமணியம், கோவே சர்லா, ஆனந்தராஜ், கே எஸ் ரவிக்குமார் இப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நடிப்பெல்லாம் இவங்க தத்ரூபமாக கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா இப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை, அன்னைக்கு காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அன்னைக்கு உள்ள சூழலில் அவங்க எப்படியெல்லாம் நடந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் அந்த நடைமுறைகளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தான் இந்த கதையை ஆரம்பமே. ஸோ முதல் பகுதியில் மியூசிக்கு அந்த அளவுக்கு டிஎஸ்பி சூப்பராக கொடுத்துருக்காரு. கங்குவாவோட கதையில் ஒரு 5 தீவு இருக்கு. இதில் ஒரு இடமாக பார்க்க போகிறதான் பெருமாச்சு. இந்த இடத்துல கங்குவாவோட அப்பா ஆட்சி செய்கிறாருங்க. அவர்களுக்கு போர் தான் வாழ்வு முறையாக இருந்திருக்கு. நெருப்பு தான் இவங்களோட கடவுள். இன்னொரு இடத்த பாபி தியோல் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அவர்கள் வாழும் பகுதிக்கு ரத்தம் தான் கடவுள். இப்படி நிலவு வழியாக ஒரு பீரியட் போர்ஷனாக கொண்டு வந்திருக்க இந்த நிகழ்காலத்துக்கும் அந்த ஃபியூச்சருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இந்த படத்தோட பயணிக்கிற காலம் எப்படி அப்படின்றது தான் இந்த படத்துடைய முதல் பாகமே. கங்குவா காலத்தில் தன்னால் பெற்றோர்களை இழந்த ஒரு சிறுவனோட உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்றதுக்காக இங்கேருந்து போகிறாரு பிரான்சிஸ் சூர்யா. இங்கே போகும்போது அங்கே மனம் வருந்துற மாதிரி ஒரு செயல் நடக்குது. அப்படி நிகழ்காலத்தில் அதீத ஒரு மூளை சக்தியோட ஒரு குழந்தை பிறகுறான். ஸோ ஏன் அந்த காலத்தையும் இப்போ உள்ள 2024 நடக்கக்கூடிய இந்த ஃபியூச்சரையும் எப்படி ஏன் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதில் அதீத மூளை சக்தியோட பிறக்கக்கூடிய இந்த குழந்தைய பிரான்சிஸ் சூர்யா அந்த டைமில் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதா ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதையை கொண்டு போயிருக்காரு சிறுத்தை சிவா. கங்காவோட முதல் பகுதியில் கதை அம்சம் எப்படி இந்த மாதிரியான ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கான தொடர்ச்சியாக இப்போ ஏன் இந்த கதையை கொண்டு வரணும், இந்த பயணிக்கக்கூடிய காலம் எதோடைய தொடர்பு படுத்துது அப்படின்றத 2ஆம் பகுதியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே சமயம் அன்றாட வாழ்வின் ஆழ்ந்த உணர்வுகளையும் சோகங்களையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் நம்பிக்கையான ஒரு விஷயமே நடிகர்கள் தான். சூர்யா அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்காரு. நிகழ்காலத்தில் பத்திரிகை மற்றும் அரசியல் சூழல்களோடு சந்திக்கிறாரு சூர்யா. இந்த வினோதமான இப்போ உள்ள நிகழ்காலத்தில் கண்ணியத்தை அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதான். ஆனால் அங்கே ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அந்த காலத்தில் அவங்களுடைய தந்தை எந்த அளவுக்கு தன்னோட கண்ணியத்தை காப்பாற்றினாரோ அதுவரையும் இப்போ வரையும் அதை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றதான் கதையோட ஒரு மையக்கருவாகவே வச்சுருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு கண்ணியமாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்றத இந்த கங்குவா தான் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அங்கங்கே காட்சிகள் எல்லாமே சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேன் இண்டியா மூவிக்கான ஒரு சரியான ஒரு தேர்ச்சியான படமாக கொடுத்துருக்காரு சிறுத்தை சிவா. அண்ட் முதல் பகுதியை கம்பேர் பண்ணும்போது 2ஆம் பகுதி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. அந்த விறுவிறுப்பை தொடர்ந்து தான் இந்த கதைகளும். கங்குவா உங்களுக்கு பிடித்தமான தேட்டர்களில் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கான ஒரு ரேங்கிங் 10க்கு ஒரு 7.5 அப்படி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கங்குவா படத்தை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வீப்ளேவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.